வணக்கம் நண்பா. இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போல் டார்க்கிங். போல் டார்க்கிங் வந்து முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் மெக்கானிக்கல் டெக்னீஷியனாக இருக்காங்க கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பிளாங்க்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம், அதை மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இந்த கேஸ்கெட் டேமேஜ் ஆகாமல் இருக்க, அப்புறம் ஃப்ளான்ஜ் அண்ட் போல்ட் நட் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் லீக்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு யூஸ் அண்ட் செட் டார்க் வேல்யூ இன் டார்க் க்ரூஞ்ச். டார்க் க்ரூஞ்சில் வந்து எப்படி வேல்யூ செட் பண்ணுறது அண்ட் ஹவு டு ஃபைண்ட் டார்க் வேல்யூஸ். இப்போ டார்க் வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. போல்ட் டைட்டனிங் சீக்வன்ஸ். போல்ட் டைட்டனிங் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு போல்டுக்கு வந்து டார்க் கொடுக்காமல் டைட் பண்ணால் கூட இந்த நம்பரிங் சீக்வன்ஸில் தான் நம்ம வந்து டைட் பண்ணணும். எந்த ஃப்ளான்ஜை எடுத்துக்கிட்டாலும் நம்ம நம்பரிங் சீக்வன்ஸ் போட்டு தான் டைட் பண்ணணும். அந்த நம்பரிங் சீக்வன்ஸும் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃப்ளான்ஜுக்கோ எதுக்கோ நம்ம வந்து டார்க் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, செட் பண்ணி அது வந்து எப்படி எந்த சீக்வன்ஸில் டைட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டார்க் ரேஞ்ச், அப்புறம் டார்க் வேல்யூ, டார்க்கிங் சீக்வன்ஸ். டார்க் ரேஞ்ச் வந்து சில டைப் இருக்குது, டிஜிட்டல்லையும் இருக்குது. டிஜிட்டலில் இருக்க வந்து நம்ம நார்மலாக பட்டன் இருக்கும், அது மூலமாக ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். இது வந்து நார்மலாக நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி டைப்பு தான். இதில் வந்து கீழே ஒரு நாப் இருக்கும். அந்த நாப்பை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிட்டா போதும், நம்ம ஹேண்டில் வந்து ஃப்ரீ ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி இந்த ரீடிங்கை பார்க்கணும். இதில் வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங். இந்த வெர்டிக்கல் வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங். இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து இப்போது நமக்கு ஒரு 420 வேணும், 425 வேணும் அப்படின்னா 420 மெயின் ஸ்கேல் ரீடிங் எடுத்துகிட்டு 425 வந்து இதில் வைக்கணும். ஹரிசாண்டலில் வந்து 425 வைக்கணும் எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நம்ம அந்த நட்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறதுனால நம்ம ஹேண்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ஹேண்டிலால் நம்ம வந்து ஃபார்வேர்ட் ஆர் டவுன்வேர்டு. ஃபார்வேர்டில் நம்ம வந்து மூவ் பண்ணாக்கி நமக்கு எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக அந்த வேல்யூவில் நம்ம இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செட் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணணுமோ, அந்த அடியில் இருக்க நாப்பை அகைன் நம்ம கிளாக் வைஸில் டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது நம்ம ஹேண்டில் வந்து அகைன் அது வந்து டைட் ஆகிரும். இப்போது நமக்கு வந்து ஒருவேளை இன்னும் மாற்றணும் அப்படின்னா அகைன் இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணும்போது டைட் பண்ணும்போது டபுள் கிளிக் வந்து சவுண்டு கேட்கும். கிளிக்கில் இந்த மாதிரி சவுண்டு கேட்கும்போது டார்க் வந்து நம்ம வச்ச டார்க் வேல்யூ வந்து செட் ஆகிடுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இப்படியும் இருக்குது. சிலதில் வந்து அதில் வந்து இந்த மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம கீழே வந்து புஷ் பண்ணால் போதும், அது வந்து அன்லாக் ஆகிரும். அப்புறம் அகைன் நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் மேலே புஷ் பண்ணால் போதும், அது வந்து லாக் ஆகிரும். இதுவும் ஒரு டைப் ஆஃப் டார்க் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து டார்க் வேல்யூ சார்ட். டார்க் வேல்யூ சார்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இப்போ வேல்யூ செட் பண்ணுறதுக்கு வேல்யூ இங்கேருந்து தான் எடுக்க போகிறோம். இந்த டார்க் வேல்யூ சார்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளான்ஜோட கிளாஸ், அதாவது அந்த கேஸ்கெட்டில் வந்து நம்ம கேஸ்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch 300 அப்படின்னு இருக்கும். அது வந்து 300ங்கிறது வந்து கிளாஸ். 150 கிளாஸ் இருக்குது, 300 இருக்குது, 600, 900, அப்புறம் 1500 அண்ட் 2500 இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது. இப்போ 150 கிளாஸஸ் எல்லாம் எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கி நார்மல் சர்வீஸ் வாட்டர் பம்ப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ப்ராசஸ் மெட்டீரியல், அதாவது கேஸ் அல்லது கொஞ்சம் ஹை லெவலில் நமக்கு தேவை அப்படின்னாக்கி 300 கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் ஹை லெவல், அதாவது குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக 600, 900 அந்த மாதிரி கிளாஸில் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேஸ்கெட்டில் இருக்க அதை பேஸ் பண்ணி தான் அது. அப்புறம் போல்டில் வந்து P7 அந்த மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து இருக்குது. இது வந்து ஒவ்வொரு பிளான்ட்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இன்ஜினியர் வந்து நம்ம கேட்டால் நமக்கு தருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த டார்க் வேல்யூவை செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது போல்ட் சைஸு, அப்புறம் நட் சைஸு. இந்த போல்ட் சைஸு நட் சைஸை ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்து இது கொஞ்சம் வேரி ஆகும். நமக்கு எதுவோ அதை பார்த்து, நம்ம பிளான்ட்டில் எது வந்து இருக்கோ அதை பார்த்து நம்ம அந்த வேல்யூவை எடுத்துக்கணும். இதுவும் அதே தான். இது வந்து P7க்குள்ளே இது
இந்த ஸ்டார்ட் வந்து B7, இது வந்து ஸ்டார்ட் வந்து B16. அடுத்து போல்ட் டார்கிங் சீக்வன்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எடுத்த உடனே இப்போ வேல்யூ செட் பண்ணியாச்சு, வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, வேல்யூ செட் பண்ணியாச்சு. எடுத்த உடனே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துடக்கூடாது. இப்போ நமக்கு வந்து ஒரு 500 இருக்குது, நம்ம டார்க் வேல்யூ வந்து 500 நம்ம வந்து வேல்யூவில் செட் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த 500ல் வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து 30% வச்சு பண்ணணும். 30%னால் 150, 500ல் 30% 150 நம்ம செட் பண்ணிட்டு ரவுண்டாக எல்லா போர்டில் பண்ணணும். ஒரு 8 போல்டு இருக்குன்னா 8 போல்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்தால 70% செட் பண்ணணும். 70%னால் 350 வரும் நினைக்கிறேன். 350 வச்சு நம்ம செட் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டு ஃபைனல் வந்து 100%. நம்ம 500னா 500 வச்சு 8 போல்டு இருக்குன்னா 8 போல்டையும் டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒருக்கா செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா போல்ட்டையும் ஒருக்கா செக் பண்ணணும். இதுதான் போல்ட் டார்கிங் சீக்வன்ஸ். இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வந்து டைரெக்டாக பண்ணிடக்கூடாது. இப்படி 30, 70, 100% இப்படி தான் நம்ம பண்ணணும். இந்த போல்ட் டார்கிங் சீக்வன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து போல்ட் சீக்வன்ஸ் நம்பரிங் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதாவது நம்பர் நம்ம போட்டு வச்சுருப்போம் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு எந்த போல்டாக பண்ணணும், செகண்ட் எந்த போல்டாக வந்து டைட் பண்ணணுன்ட்டு நம்பர் போட்டு வச்சுருப்போம். அதுபடி தான் பண்ணணும். இப்போ 30%ங்கிறது 150 அப்படின்னாக்கி 150 வேல்யூ செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம 1 நம்பர் போட்டிருக்க போல்டை டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் போல்டை டைட் பண்ணணும். அந்த நம்பரிங் வந்து எப்படி போடுறதுக்கிறத நான் வந்து சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு செகண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ 8 போல்டு இருக்குன்னா 8 போல்டையும் இப்படி ஆப்போசிட்டாக நம்ம பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் 70ல் நம்ம செட் பண்ணணும். 70% அப்படின்னாக்கி 500 70% 350, அப்போ 350ல் வச்சு செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 100ல் வச்சு செட் பண்ணணும். இந்த சீக்வன்ஸில் தான் நம்ம வந்து செட் பண்ணணும். அதே மாதிரி அந்த நம்பரிங் சீக்வன்ஸையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். நம்பரிங் போட்டுட்டு அந்த மாதிரி 1, 2 ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ 3, 4, 5, 6 அந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போல்ட் டைட்டனிங் சீக்வன்ஸ். போல்ட் டைட்டனிங் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் எந்த ஃப்ளான்ச்சை எடுத்துக்கிட்டாலும் இந்த சீக்வன்ஸில் தான் டைட் பண்ணணும். அதாவது நம்ம நம்பரிங் போட்டு தான் டைட் பண்ணணும். இதை வந்து மனப்பாடம்லாம் பண்ணாண்டா, நம்ம வந்து ஈஸியாக இதை புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, கேஸ்கெட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க, அப்புறம் லீக் ஆகாமல் இருக்க, அப்புறம் அந்த ஃப்ளான்ஜ் வந்து மிஸ்அலைன்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பண்ணுறோம். இது வந்து 4 போல்டுக்கு, இது வந்து 8 போல்டுக்கு, இது வந்து நம்ம 12 போல்டுக்கு பார்க்குறோம். இது எப்படி நம்ம ஈஸியாக போடுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் போல்டு, ஒரு ஃப்ளான்ஜில் வந்து எத்தனை போல்டு இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் அண்ட் ஈவனாக பிரிக்கணும். நம்பரை பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் எடுத்துக்கணும். ஆட் நம்பரை எடுத்துக்கிட்டு ஆட் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் 1, ஸோ 1 போடணும். 1 போட்டு அதை +4 பண்ணணும். இப்போ 1 + 4 5, நெக்ஸ்ட் 5 + 4 9, தென் 9 + 4 நம்ம போடும்போது அது வந்து 12 தாண்டி போயிடும். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் போல்டு வந்து இங்கே 12. அப்போது அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தால நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்னது, 1க்கு அப்புறம் ஆட் நம்பர் இருக்குது வந்து 3. ஸோ 3 போடணும். 3 போட்டுட்டு 3 + 4 7, 7 + 4 11, 11 + 4 வந்து 15 ஆயிரும். அதனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈவன் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் எது அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஈவன் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் வந்து 2. ஸோ 2 போடணும். 2 + 4 6, 6 + 4 10, 10 + 4 வந்து நம்ம நம்பர் ஆஃப் போல்டை வந்து தாண்டிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஈவன் நம்பரில் செகண்ட் எது இருக்குன்னு பார்க்கும். ஈவன் நம்பரில் செகண்ட் வந்து 4. ஸோ 4 போட்டிருக்கோம். இப்போ 4 + 4 8, 8 + 4 12. இதாங்க சீக்வன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 24 போல்டுக்கு எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து 24 போல்ஸ் சீக்வன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நம்ம நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 24 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆட் நம்பர் வந்து 1 போட்டாச்சு. அப்புறம் 1 + 4 5, 5 + 4 9, 9 + 4 13, 13 + 4 வந்து 17, 17 + 4 21, 21 + 4, அதாவது 21 + 4 போடும்போது 25 ஆயிரும். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 1க்கு அப்புறம் ஆட் நம்பர் வந்து 3. ஸோ 3 போடணும். 3 போட்டு 3 + 4
7, 7 plus 4, 11, 11 plus 4, 11 plus 4, 15, 15 plus 4, 19, 19 plus 4, 23. அப்போ 23ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈவன் நம்பர் எடுக்கணும். ஈவன் நம்பரில் வந்து ஃபஸ்ட் நம்பர் 2, ஸோ 2 போடுறோம். அப்புறம் 2 plus 4, 6, 6 plus 4, 10, 10 plus 4, 14, 14 plus 4, 18, 18 plus 4, 22. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தால இருக்க ஈவன் நம்பர் என்னென்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தால இருக்க ஈவன் நம்பர் வந்து 4. ஸோ 4 plus 4, 8, 8 plus 4, 12, 12 plus 4, 16, 16 plus 4, 20, 20 plus 4, 24. இவ்வளோ தான். இதில் வந்து எல்லா நம்பருமே வந்திருக்கும். இதே மாதிரி நீங்கள் 32 போல்டு அப்புறம் எந்த போல்டுனாலும் நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். பாருங்கள், 1க்கு ஆப்போசிட் 2 இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து 1 டைப் பண்ணணும், அதுக்கப்புறம் 2 டைப் பண்ணணும், அதுக்கப்புறம் 3 டைப் பண்ணணும், அதுக்கப்புறம் 4, அந்த மாதிரி சீக்வன்ஸில் டைப் பண்ணணும். முக்கியமாக நார்மலாக எந்த பிளான்ஸ்னாலும் இந்த நம்பரிங் சிஸ்டம் போட்டு தான் நீங்கள் டைப் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் போர்ட் டார்க்கிங் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து 30% ஃபஸ்ட்டு டார்க் வந்து வேல்யூ செட் பண்ணிவிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் 70% வச்சு செட் பண்ணிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 100 பண்ணணும். இது நார்மலாக டார்க்கிங் வேல்யூ நம்ம செட் பண்ணும்போது. மற்றபடி நம்ம எந்த ஃப்ளான்ஸ் நம்ம டைப் பண்ணாலும் இந்த மாதிரி நம்பர் சீக்வன்ஸில் தான் பண்ணணும். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதாவது என்ட்ரி லெவலில் இருக்க மெக்கானிக்கல் டெக்னீஷியனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.